வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸ் அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எஃப்டபிள்யூ டெய்லர். ஸோ இப்போது எஃப்டபிள்யூ டெய்லர் தான் வந்து பார்த்தோன்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிராட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர் அப்படின்றது தான் வந்து எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிலாந்து நிலக்கரி சுரங்கத்தில் வந்து பணியாற்றி இருக்கிற ஆப்பிரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்க அடிமைகள் மூலம் சோதனை செய்து அறிவியல் பூர்வ அணுகுமுறையை கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்றவர். ஓகே, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பணிபுரியும் இடத்தில் வந்து பார்த்தோன்னா முழுமையான ஒற்றுமை வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம கொஷினாக கேட்பாங்க. டெய்லரிசம் மற்றும் ஆரம்பகால மேலாண்மை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளுதல். இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்ம எழுதுவோம். அப்போ திரு டெய்லர் அவர்கள் முன்வைக்கப்பட்ட அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு என்னென்னலாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அறிவியல் கட்டை விரல் விதி அல்ல. அப்போது இந்த மேலாண்மைன்றது ஒரு அறிவியல் தான், ஆனால் என்ன கிடையாது, கட்டை விரல் விதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு இணக்கமாக இருக்கணும், சச்சரவெலாம் இருக்கக்கூடாது. அடுத்தது மனப்புரட்சி. ஃபோர்த் பாயிண்ட்டு தனி மனித தத்துவம் அல்ல, இது ஒரு தனி மனுஷனுக்கானது கிடையாது. ஒத்துழைப்பு, எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக செயல்படக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. அப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா டெய்லர் வந்து சொல்லியிருக்காரு. அறிவியல் கட்டை விரல் விதியல்ல, இணக்கம் சச்சரவின்மை, மனப்புரட்சி, தனி மனித தத்துவம் அல்ல ஒத்துழைப்பு, ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. ஓகே, இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்டில் அப்படின்னா அறிவியல் கட்டை விரல் விதி அல்ல, சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி நம்ம காமிப்போம்ல, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தம்பு காமிப்போம் இல்லைங்களா, அது அந்த மாதிரி. அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டை விரல் விதி என்பது, இப்போ கட்டை விரல் விதின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலாளர் தனது தனிப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவாகும். மேலாளர் மட்டும் செயல்படுறாரு, மேனேஜர் மட்டும் செயல்படுறாரு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கட்டை விரல் விதி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எல்லாருமா சேர்ந்து செயல்படணும். அப்போது இங்கே ஒரு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெய்லரின் கருத்துப்படி இரும்பு தகடுகள் பாக்ஸ் கார்களில் ஏற்றுவது போன்ற சாதாரண சிறிய உற்பத்தி நடவடிக்கைகளை கூட அறிவியல் பூர்வமாக திட்டமிட இயலும். அதனால் மனித திறனையும் நேரத்தையும் சேமிக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அறிவியல் பூர்வ பகுப்பாய்வின் மூலம் வந்து பார்த்தோன்னா தெரிவு செய்யப்பட்ட சிறந்த வழி மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே மேலாண்மை என்பது கட்டை விரல் விதி அல்ல அப்படின்றது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மேலாளர் மட்டும் தன்னோட முடிவுகளை எடுக்கக்கூடாது, தனக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்கள் கூடவும் சேர்ந்து முடிவெடுக்கணும் அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இணக்கம் சச்சரவின்மை. ஸோ அப்போது இணக்கம் சச்சரவின்மையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேலாண்மைக்கும் பணியாளர்களுக்கும் மிகச்சிறந்த ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதை டெய்லர் வலியுறுத்துகிறார். அப்போ மேலாளராக இருந்தாலும் சரி பணியாளராக இருந்தாலும் சரி 2 பேருமே எப்படி இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா இங்கே சொல்கிறாங்க. அப்போது இதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நான் நோட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒவ்வொரு முதலாளியும் தனது செழிப்பை தனது பணியாளர்களின் செழிப்பு மூலம் அடைய எழுத முடியும் என்பதை எப்போதும் மனதில் இருத்த வேண்டும். இப்போது ஒவ்வொரு முதலாளியும் என்ன பண்ணோம், தன்னோட பணியாளர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், லாப உபரியை பணியாளர்களோடு பகிர்ந்து கொள்ளல். நமக்கு லாபம் வருது அப்படின்னா அந்த லாப உபரியை என்ன பண்ணணும், பணியாளர்களோடு பகிர்ந்துக்கணும். அடுத்த பாயிண்ட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல். அவனுக்கு நல்ல பயிற்சி இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவான், எதை எப்படி பண்ணணுன்றத வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பான். அடுத்தது வேலை பகிர்வு. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேலை பர்ஃபெக்டாக தெரியுதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பகிர்ந்து கொடுக்கணும். ஒற்றுமை உணர்வு, எப்போவுமே என்ன பண்ணணும், ஒற்றுமையாக இருக்கணும். நேர்மறை மனநிலை, நேர்மறையாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணணும். ஒழுங்குணர்வு, நேர்மை. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மேலாண்மையில் கடைபிடிக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போது ஒரு வெற்றிகரமாக இலக்கு அடையினா ஒருவருக்கொருவர் புரிந்துக்கிட்டு பரஸ்பரமாக செயல்படணும் அப்படின்றத இந்த பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்
மனப்புரட்சி, மென்டல் ரெவல்யூஷன்ஸ். மனப்புரட்சி நுட்பம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிர்வாகம் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவரை பற்றிய மனோபாவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவ்விருவரும் மற்றவரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து முழு ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும். அதாவது 2 பேருமே, ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, 2 பேருமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒத்துழைப்புடன் ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா செய்யணும். அந்த மாதிரி ஒத்துழைப்போடு செஞ்சு அந்த நிர்வாகமாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேருமே என்ன அப்படின்னா லாபத்தை, அதாவது நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிப்பதே அவங்களோட நோக்கமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட்டு, தனி மனிதத்துவம் அல்ல ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன்ஸ் நாட் இண்டிவிஜுவலிசம். கோஆப்ரேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து செய்யணும், ஒத்துழைச்சு செய்யணும். நாட் இண்டிவிஜுவலிசம், இண்டிவிஜுவலிசம் கிடையாது, தனி மனிதத்துவம் ஒருத்தருக்கானது கிடையாது. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க, சச்சரவின்றி ஒற்றுமை என்ற கோட்பாட்டின் விரிவாக்கம். யாருமே சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு பரஸ்பரத்தோடு என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒர்க் பார்க்கணும். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நல்லெண்ண உணர்வு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு தொழிலாளர்கள் வந்து பார்த்தோன்னா நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும். இப்போ தொழிலாளரும் வந்து பார்த்தோன்னா ஒரு நிர்வாகத்தில் ஒரு பகுதி தான். அப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கிறனாலும் அந்த தொழிலாளர்களையும் என்ன பண்ணணும், பங்கேற்க செய்யணும். அந்த மாதிரி பண்ணுறதன் மூலயமா அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அந்த மாதிரிலாம் செய்கிறதன் மூலயமா உற்பத்தி வந்து பார்த்தோன்னா அதிகரிக்கும், உற்பத்தி செலவு வந்து பார்த்தோன்னா குறையும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தொழிலாளர்களும் என்ன பண்ணக்கூடாது, வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபடக்கூடாது. வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 2 பேருமே ஒத்துமையாக, பணியாளர்களும் மேலாளரும் ஒத்துமையாக செயல்படணுன்றத இந்த கருத்து சொல்லுது. நெக்ஸ்ட், ஒவ்வொரு நபரும் அவரது மிகச்சிறந்த திறனுடன் மற்றும் செழிப்புடன் வளர்ச்சி அடைதல். Development of each and every person's to his or her greatest efficiency and prosperity. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உற்பத்தி முறைகளை இங்கிருந்து பார்க்கலாம். உற்பத்தி முறைகளை அறிந்து கொள்ள தொழிலாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கணும். இப்போது அவங்க நிறைய நம்ம உற்பத்தி பண்ணணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கணும். அப்போ அந்த பயிற்சி இருக்கிறது ஒரு அவசியம். அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், நல்லா ஒர்க் பண்ண முடியும். அப்போ சிறந்த உற்பத்தி திறனை எட்டுவதற்கு சிறந்த ஊழியர்களை தேர்வு செய்வதிலிருந்து நடவடிக்கைகளை துவங்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறாங்க, சிறந்த ஊழியர்கள், இப்போ இவங்க இந்த ஒர்க்கை செய்வாங்க, இவங்க திறமையானவங்க, அந்த திறமையான செயல்திறமிக்க வகையில் வந்து அறிவியல் பூர்வ முறையில் வந்து பார்த்தோன்னா உரிய பணியாளர்களை தேர்வு செய்ய வேண்டும். அப்போது உடல் தகுதி, மனம் மற்றும் அறிவுத்திறன் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது டேலருடைய அறிவியல் பூர்வ மேலாண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது புரியல, இல்லை கொஞ்சம் பொறுமையாக போகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.